இதன் அழகுவிட்டு போனவர்கள் நம்முடைய தாய் திருநாளாம் இந்திய திருநாள் விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் 17ஆம் நூற்றாண்டில் வந்து வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுப்பவர். குரல் கொடுப்பதோடு மட்டுமில்லாமல் வெள்ளையனுடைய ஆதிக்கத்திற்கு நான் கட்டுப்பட மாட்டேன், வெள்ளையனுக்கு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி காலம் வரையிலிருந்து அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபடியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரர் அழகுமுத்து போனவரை நாம் சொல்லியாக வேண்டும். எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகுமுத்து போனை வந்து சிறைப்பிடித்த போது அழகுமுத்து அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடன் இருப்பவர்கள் எல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையிலே அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையை போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை பற்றி நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு அரசியல் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, காட்டி கொடுத்து அரசியலை வந்து உள்ள வீட்டுக்கே துரோகம் செய்து கொடுத்த நன்றி போல ஒரு பக்கம் அது இருக்காது. ஆனா அந்த காலகட்டத்தில் நான் உயிரே போனாலும் தலையே போனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈரை செய்து நான் செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததன் காரணமாக வெள்ளைக்காரனால் ஒன்றும் செய்ய முடியல. அதனால அவர் அந்த தலையை வந்து வெடிக்க செய்தார். அந்த அடிப்படையில ஒரு வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வந்து முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரர் நம்முடைய அழகுமுத்து போனார். எனவேதான் அம்மா அவர்கள் அழகுமுத்து போனவருடைய அந்த சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் அன்றைக்கு 96ஆம் ஆண்டு காலகட்டத்திலே அன்றைக்கு நானும் அன்றைக்கு அம்மாவுடைய அமைச்சர் அன்றைக்கு அமைச்சர் அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி வந்து திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கு வீரன் அழகுமுத்துவனுடைய அந்த புகழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிகின்ற வகையிலே அரசு விழாவாக அன்றைக்கு கொண்டாடி அரசு விழாவாக கொண்டாட சிலையும் ஒரு சிலை தலைவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் ஏற்கனவே இது குறித்து நம்முடைய தலைமை புரட்சியாளர் அவர்கள் தெளிவாகவே கருத்து சொல்லியிருக்கிறார். கட்சியை பொறுத்தவரையில எழுச்சியோடு சிறப்பாக வழிநடத்தப்படுகிறது. இது சில பேருக்கு புரியல. எனவே ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைந்தால்தான் ஒரு வலுவின் அடிப்படையில ஒரு மாய கருத்து வந்து இன்னைக்கு வந்து வேண்டுமென்ற திட்டமிட்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திட்டமிட்டு அந்த திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. அதனால வந்து அது எல்லாரும் வந்து ஒண்ணு இல்லை. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன இன்னைக்கு ஆர்எஸ்ஐக்கு சசிகலா தொண்டர் பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, டிடிவி தொண்டர் பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா, ஓபிஎஸ் இன்னைக்கு தொண்டர் பொதுமக்கள் எடுத்துப்பாங்களா சொல்லுங்க. ஓபிஎஸ் வந்து எப்படிப்பட்ட வந்து ஒரு கட்சிக்கு விரோதமான அந்த செயல் கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு துரோகம் செய்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள், அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும். அதனால வந்து இது அழகா வந்து ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன் என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு அந்த ஒரு மாயை வந்து ஏற்படுத்திருக்காங்க. அது வந்து மாயை தான். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. பொதுச் செயலாளர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் வச்சுட்டு இருக்காரு. அதுதாங்க சொல்றது. ஓபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு சொல்லுங்க, அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன, யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க? அம்மாவால் அறிமுகப்படுத்தப்படல. இன்னைக்கு அந்த நீதிசு இருக்கட்டும், அதே போல நானா இருக்கட்டும், எல்லாம் வந்து அம்மா அடையாளம் கண்டு காட்டினது எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு வந்து அதிமுக நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டது. ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவி அடையாளம் காட்டப்பட்டது. டிடிவி இல்லைன்னா ஓபிஎஸ் கிடையாது. அன்னைக்கு டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரிய எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் போதுதான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு
போய் பணி செஞ்சாரு. அதே புதுச்சா என்ன சொன்னாரு, ஆரம்பத்துல 89ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது, நாங்க என்னன்னா இது கோடி சட்டமன்ற தொகுதி, கோடி சட்டமன்ற தொகுதியில அன்னைக்கு திருமதி ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்ந்த வந்து வெளிநாடு நிர்மலா நிக்கிறாங்க. அது வெளிநாடு நிர்மலா நிக்கிறதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு ஏஜென்டா இருந்தது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஓபிஎஸ் தானே. அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்புச்சா இல்ல அம்மா அரசியல் கொடுத்ததுனால டிடிவி நிற்கும் போது தெரியும், அம்மாவும் தெரியாது, புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு. அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வளர்ந்தது. உண்மையிலே பாத்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமா இருக்கும். சரி, ஒரு கட்சியில வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால வளர்ந்தோம், நம்ம கட்சியால வளர்ந்தோம். நம்ம கட்சி தான் நமக்கு அடிப்படையில ஒரு கட்சி ஆபீஸை போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க. நாங்கெல்லாம் கோயில வளர்ந்த இது புரட்சி எம்ஜிஆர் மாளிகை, அதை போய் இடிச்சு அடிச்சு ஒடிச்சு கொள்ளாச்சு டாக்டர் ஒடிச்சு கோர்ட்ல கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பம் ஏற்படுத்தி அதெல்லாம் ஒரு ஆதாயத்தை தேட முடியுமா என்ற அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து அவங்க செயல்பாடுகளுடைய ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில அவருடைய குரல் எதுவுமே எடுபட போகுது. அதுதான் போலீஸ் சொல்லிட்டாரு, அவங்க கட்சியிலே இல்லையே, கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? கேள்வி. விலகி சென்றவர்களை இணைக்க நீங்க முயற்சி மேற்கொள்றீங்களா? அதிமுக யாருமே விலகி போல இந்த 3 பேர் தவிர சொல்லுங்க. அவங்க வந்து அது புதுசா சொன்னது மாதிரி பொதுக்குழுக்க முடிவு, சசிகலாவும் பொதுக்குழுக்க முடிவு, டிடிவி பொதுக்குழுக்க முடிவு, ஓபிஎஸ் பொதுக்குழுக்க முடிவு. 3 பேர் தானே. அது வேற யார் இடையில சொல்லுங்க. எல்லாமே பார்த்தா தஞ்சாவூர்லயே எல்லாருமே வந்து இன்னைக்கு பூஜா தலைமையேற்று இன்னைக்கு வந்து கட்சியில சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அது மாதிரி இருக்கிற சில பேர் ஒரு 2% 1% கூட அவங்க வந்து சேர ஒரு நிலைமைதான் இருக்கக்கூடிய. ஏன்னா அப்படி இருக்க நிலைமையில ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறத என்ன 90% இணைச்சிட்டாங்க சொல்லுங்க. என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க. ஒரு டிடிவியோ ஓபிஎஸோ 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதுல 90% இணைஞ்சிட்டு சொல்றாங்க. ஒன்றரை கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து கோச்சாரோட தலைமையேற்றுட்டு அதிமுக இன்னைக்கு சொல்லுங்க. அங்க எங்க இருப்பாங்க? அங்க ஒரு சிலர் இருப்பாங்க சரிங்களா. அங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு கோடிக்கணக்கான தொண்டர்கள் நீங்க ஒப்பிடக்கூடாது. யார் அவருக்கு கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அது நேத்தோட முடிஞ்ச கதை. அது அதாவது நேத்தோட முடிஞ்ச கதை அலைன்ஸ் முடிஞ்சிச்சு. அந்த அலைன்ஸ் இருக்க கட்டத்துல கூட சரி கட்சி வசதி நாங்க மூக்க தலைக்கு இல்ல. அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு தனித்தன்மை இருக்கு. ஆனா இதெல்லாம் யோசியமான கருத்துக்கள். கட்சியை பலவீனப்படுத்துற அடிப்படையில இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு பலப்படுத்துற ஒரு செய்திதான். கூட்டணி கட்சி காங்கிரஸ் தலைவர் அதான் வெளியிருக்காரு. இப்ப செல்வபிரசாத் உண்மைநிலைதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுல ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள். அதுவும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முதலமைச்சர் தொகுதி தொடர்பு. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஸ்டேஷன் பக்கத்திலேயே இன்னைக்கு வந்து ஒரு ஆம்சாங் ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் பேசுறது மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்கிறாங்க, உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க. அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பேன். இன்னைக்கு எங்க பொதுச்செயலாளர் அதான் சிபிஐ கேட்டிருக்காரு. அதாவது எங்களுடைய கூட்டணியில இருந்த தேமுக தலைவரும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க, பொதுமக்களும் கேட்டிருக்காங்க. ஏன் சிபிஐ வச்சுட்டு போயிட்டு தானே? சரி, இன்னைக்கு மக்களுக்கு ஒரு கேள்வி. நான் இன்னைக்கு வந்து 2 ஒரு கொலையாளியில பிடிச்சாங்க. கொலையாளியில பிடிச்சுதான் சொல்றாங்க. ஆனா சிசிடிவி கேமரா இதுவரை எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க. இல்ல சரி, ஏற்கனவே இப்ப ஆம்ஸ்டாங் கொண்டு வந்த 2 பேரும் இருந்தாங்க. அந்த 2 பேரையும் வந்து அடையாள காட்டுற பிரேட் எல்லாம் நடத்திருக்காங்களா? அடையாள காட்டுற பிரேட் எல்லாம் நடத்திருக்காங்களா? இது நடத்தியது. அதனால இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில இந்த சந்தேகத்தையும் பொதுச்சாளர் போறப்ப கூட வந்து மறைந்த ஆம்சாமுடைய மனைவியே வந்து கேட்டுக்கிட்டு சிபிஐ பண்ணுங்க அப்படின்னா அதுல அரசை பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளியே சிபிஐ ஒப்படைகள் தான் நல்லது.
அந்த வகையில இன்னைக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சார் இது சொல்ல பண்றாங்க இன்னைக்கு ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கே அவர் வாய் திறந்துருக்காருன்னா இது உண்மை நிலையா ஒரு நிதர்சனமான நிலையை இன்னைக்கு வந்து வெளியே தந்துருக்காரு நான் சொல்ல முடியும். அதிமுக வந்து யாருக்கு வந்து ஆதரவு இருக்கு. ஆனா நீங்க வந்து 83% வாக்குகள் இருக்கு. அதிமுக வந்து யாருக்கு 18% இல்ல, 18% இல்ல. ரிசல்ட் வரட்டும். திமுக சொல்றீங்க கேள்வி நான் 82% ஆயிருக்கு, 82% ஆயிருக்கு. அதனால வந்து அதிமுக எங்களை பொறுத்தவரை புறக்கணிக்க முடிவு எடுத்தாச்சு. அந்த முடிவுல தான் தொண்டர்கள் இருப்பாங்க. நீங்க எப்படின்னா நீங்க நினைப்பாங்க ஏன் அந்த 18% அதிமுக இருக்கிறதுனால 20%. அதனால ரிசல்ட் வரட்டும். முடிவு வந்ததுன்னா தெரியும். அது இப்ப அவசரப்படக்கூடாது. அடுத்தது அரசியல்வாதிகள் கொலை கள்ளச்சாலை வர தொடர்ந்து வந்து இப்போ வந்து தமிழக அரசுல பெரிய மாற்றம் பண்ணிருக்காங்க. அதாவது வந்து மாற்றம் செய்து ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயே மாற்றம் ஏற்படுனா ஸ்டாலினை தான் மாற்றணும். ஸ்டாலினை மாற்றினாதான் நாடே மக்களும் அதெல்லாம் நாடு உறுப்பினர் ஒரு நற்கிட்ட சூரிய நமஸ்காரமா வெள்ளச்சாராயம் விழுப்புரத்துல வந்து வடக்காலத்திலயும் செங்கல்பட்டுலயும் இருக்கிறாங்க. 20 விவசாயம் ஆகிறாங்க. விழுப்புரம் அரசு உடனே நான் வந்து சர்வாதிகாரியா மாறுவேன், இரும்பு கலர் போட்ட அரசு கொடுப்பேன். எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எவ்வளவு பேருக்கு 4 பேர் பிடிச்சிங்க. கள்ளக்குறிச்சியில இது வந்து 70 பேர் வந்து இறந்துட்டாங்க தகவல். 70 தாண்டிச்சுருந்தாங்க. அப்படி 70 தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து தண்ணி போய் ஹாஸ்பிட்டல்ல நடைபெறமா இருக்கிற ஒரு நிலைமை கள்ளச்சாலை. அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டுல இத்தனை லிட்டர் நாங்க ஊழல் அடிச்சோம், இவ்வளவு பேர் பிடிச்சேங்க. சரி, இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது. நேற்று கூட நம்முடைய சண்முக பேர் விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கள்ளச்சார குடிச்சு முன்னியமாக்க மருத்துவமனையில இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டவனுக்கு யாரும் வந்து முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொறுப்புதான் இல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதுதான் ஒரு சந்தேகம். ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம். நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம். அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும். அப்படிப்பட்ட நிலைமை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ஒரு அரசியல மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க? 2 விஷயம் எதிர்பார்க்கிறாங்க. ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்ட ஒழுங்கு பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு. ஆனா இந்த 2 விஷயத்திலையும் அரசு பசூல் தோல்வி. அடிப்படை கட்டமைப்பு வசதியே நிர்ணயித்து தோல்வி, சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது தோல்வி. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு நாட்டுல முதலமைச்சர் சொல்ல முடியும்? எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல, அரசு இல்ல, ஏதோ ஒரு நடந்துட்டு இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை காப்பாற்றிட்டு கொண்டா அதான் சிறந்த. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேட்டாரு, தொடர்ந்து அவர் அப்படி சொல்ல லுங்கி கட்டின்னு சரி, நான் என்ன சொல்றேன், லுங்கி ஒரு என்ன அவமதிக்கப்படுகிற ஒரு ட்ரெஸ்ஸாக்கு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இன்னைக்கு இஸ்லாமியர் கட்டுறாங்க, மலேசியால கட்டுறாங்க, சிங்கப்பூர்ல கட்டுறாங்க, உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி கட்டுறத வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாதை சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான. அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அந்த அண்ணாமலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு செல்வத்தொழில் மேல ஏறி போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், லுங்கின்றது ஒரு ட்ரெடிஷன். அதை போய் சந்தப்படுத்தல. நான் இவரை மாதிரி நான் பச்சை சொன்னா நைட்டி போட்டு நான் சுட்டுறது கிடையாது. செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்.